ओम हर हर नमः पार्वतीपतये हर हर महादेव सद्गुरुस्वामिनः जय। अपार करुणासिन्धुं ज्ञानदं शान्तरूपिणं श्रीचन्द्रशेखरगुरुं प्रणमामि मुदान्वहं। गुरुचरणारविन्दाभ्यां नमः। இந்த ஆவணி அன்னைக்கு என்னென்னா காலத்தால் ஸ்நானம் பண்ணிட வேண்டியது. ஸ்நானம் பண்ணிட்டு பிரம்மச்சாரிகள் காலத்தால் க்ஷவரம் பண்ணிக்கணும்னு பேர். அதை க்ஷவரம் பண்ணிட்டு திருப்பி ஸ்நானம் பண்ணணும். பிரம்மச்சாரி குழந்தையாக இருக்கிறவா, கல்யாணம் ஆகாதவா, கிரகஸ்தா கல்யாணம் ஆனவா எல்லாரும் ஸ்நானம் பண்ணிட்டு அன்றைய தினம் காலத்தால் விபூதி என்னென்ன உண்டோ அதை அவ்வாறு குலாச்சாரப்படி நெற்றிக்கு இட்டு சந்தியாவந்தனம் பண்ணணும். பிரம்மச்சாரிகள் மட்டும் சமிதாதானம் பண்ணணும். அதற்கப்புறம் எல்லாரும் மாத்தியான்னிகம் பண்ணணும். இந்த சந்தியாவந்தனம் சமிதாதானத்துக்கு அப்புறம் காமோகாஷி ஜபம் இதை பண்ணணும். காமோகாஷி ஜபத்துக்கு அப்புறம் மாத்தியான்னிகம் பண்ணுறது உச்சிதம். இல்லை நமக்கு மாத்தியான்னிகம் பண்ண மறந்து போயிடும், இந்த வீடியோ கிளிப்பு படி நம்ம எப்படி போயின்னு இருக்கோம்னு சொன்னால் பரவாயில்ல, நம்ம மாத்தியான்னிகம் பண்ணிக்க வேண்டியதுதான். அதனால் சந்தியாவந்தனம், சமிதாதானம், காமோகாஷி ஜபம், அதுக்கப்புறம் மாத்தியான்னிகம் அப்படின்னு தான் பண்ணணும். அதனால் இது அவாவா பண்ணிக்க வேண்டியது. காலத்தால் இந்த வீடியோ வச்சு பண்ணுறவங்களுக்கு மட்டும் இப்போ சொல்கிறேன். காலத்தால் சந்தியாவனம் எடுத்துன்னா இந்த ஆவணி இடத்துக்கு உட்காரதுக்கு முன்னாடி என்னென்ன வேணும் அப்படிங்கிறத எத்தனை பேர் இருக்கோ ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலாக வேணும், தனித்தனியாக வச்சுக்கணும். ஒருத்தர் ராஜாவன் உண்டு அந்த பஞ்சபாத்திரத்தையே அடுத்தவளுக்கு தரது, அப்பா ஆஜான் உண்டு பையனுக்கு தரது, அதுக்கப்புறம் அவள் சித்தப்பாட்ட தரதுலாம் இருக்கக்கூடாது. ஒவ்வொருத்தரும் ஒரு 4 பேர் புனல் போட்டுக்க போகிறேன் அப்படின்னா அந்த 4 பேரும் அவளுக்கு ஒரு பஞ்சபாத்திர உச்சரணி வச்சுக்கணும். 4 பேரும் ஒரு பித்தளையிலையோ தாமரத்திலையோ ஒரு தட்டு பிளேட் வச்சுக்கணும். முடிந்த பரியந்தம் வெள்ளி, தாமரம், பித்தளை, வெங்கலம் இந்த மாதிரியான உலோகமே இருக்கட்டும். பஞ்சபாத்திர உச்சரணியோ தம்பாளங்களோ அப்படி இருக்கணும். அதை எடுத்து வச்சுக்கணும். அவளுக்கு அநேகமாக வாத்தியாருங்கிறவா பவித்திரம் கொடுத்துருப்பா. உங்கள் கைக்கு வந்திருக்கும் பவித்திரம். இந்த நான் ரெக்கார்டிங் பண்ணுறோம், அவளுக்கு இந்த பவித்திரம் கொடுக்கறதுக்கும் நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம். பூனலும் அவள் இருக்கிற இடத்துக்கு கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருப்போம். அதனால் அந்த கொடுத்து வாங்கி வச்சுருக்கிறது ஆவணி ஆட்டத்துக்கு நீங்கள் கேட்டு வாங்கி வச்சுருக்கிறது எந்தெந்த வாத்தியார்ட்ட வாங்கிட்டுருக்கீங்களோ அதில் ஒரு பவித்திரம், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பவித்திரம், கட்ட தர்ப்பம் இருக்கும், அதை எடுத்து வச்சுக்கணும் ரெடியாக. காண்டரிஷி தர்ப்பணம் பண்ணுறதுக்கான எள்ளு எல்லாரும் ஒரு ரூபாய்க்கு ஒருத்தருக்கு எள்ளு அது மாதிரி வச்சுக்கோங்க. கணக்கு கொஞ்சமாக எள்ளு தனித்தனியாக வச்சுக்கணும். ஒருத்தர் எள்ளுலேருந்து எல்லாரும் துவைக்கக்கூடாது, ஒரு தட்டுலேருந்து தனித்தனியாக எள்ளு வச்சுக்கணும். அதனால் எள்ளு பக்கத்தில் வச்சுக்கணும். விபூதி, சந்தனம், குங்குமம்லாம் பக்கத்தில் இருந்தால் நல்லது. பூனல் அவளுக்கு 3 பூனல் போட்டுக்கிறவா இருக்கா, 2 பூனல் போட்டுக்கிறவா இருக்கா, பிரம்மச்சாரி 1 பூனல் போட்டுக்கிறவா, எல்லாரும் அதை பூனலை ரெடியாக வச்சுக்கணும். நன்னா ஒரு சொம்புலையோ ஒரு பக்கெட்லையோ ஜலம் இருக்கலாம். பஞ்சபாத்திரோத்தனை தனித்தனியாக வச்சுருந்தா போகிறோம். மற்றதெல்லாம் ஒரு பக்கெட்டு, எவர்சில் ஒரு பக்கெட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல பிளாஸ்டிக் பக்கெட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை பெரிய சொம்பு இருந்ததுன்னா ஜலம் வச்சுக்க வேண்டியது எல்லாரும். இது கிழக்கு முகமாக தான் பண்ணணும். கிழக்க பார்த்து உட்காந்துக்கணும். எல்லாரும் தனித்தனியாக ஆசனங்கள் போட்டுக்கொள்ளணும். ஆசனம் பலகாயோ தர்பாசனம் நிறைய பாயெல்லாம் வைக்கிறது, அது மாதிரி வாங்கி வச்சுட்டு எல்லாரும் இதெல்லாம் ரெடியாக இருக்கான்னு பார்த்துட்டு சந்தியாவந்தன காலத்தால் பண்ணிட்டாச்சா, பிரம்மச்சாரிகள் சமிதாதானம் ஆகிடுதா பார்த்துட்டு இப்போ காமோகாஷி ஜபம் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். இப்போ காமோகாஷி ஜபத்துக்கான சங்கல்பம் இதை இப்போ சொல்கிறோம். எல்லாரும் ஆச்சமனம் பண்ண வேண்டியது. அச்சுதாய நமஹ, அனந்தாய நமஹ, கோவிந்தாய நமஹ, கேசவா நாராயண, மாதவா கோவிந்தா, விஷ்ணு மதுசூதனா, திரிவிக்ரமா வாமன, ஸ்ரீதரா, ரிஷிகேஷ, பத்மநாபா, தாமோதரா. இந்த தாமோதரா பர்யந்தம் ஆச்சமனம்னு பேர். ஆச்சமனம் பண்ணுங்கன்னா இது பர்யந்தம் பண்ணணும் அச்சுதாயனமாலேருந்து, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த பவித்திரத்தை எடுத்து கையில் அவா குலதெய்வத்தை வேண்டிட்டு வாத்தியார் நினைச்சுட்டு பவித்திரத்தை மோதிர வரல, சுண்டு வரலுக்கு அடுத்த வரல், மோதிர வரல பவித்திரத்தை போட்டுக்க வேண்டியது. 2 கட்ட தர்ப்பங்களை எடுத்து காலுக்குள்ளே அதுக்குள்ளே உட்காந்துக்கிற மாதிரி அந்த தர்பையை உள்ளே போட்டுக்கிறது. தர்பே ஸ்வாசீனா, கையை லேசாக ஒரு 60 ஜலம் விட்டு அபௌபஸ்பிரஸ்யா 2 கட்டதர்பை எடுத்து கையில் பவித்திரத்தோட மடக்கிக்கணும். மடக்கிட்டு சுக்லாம் பிரசரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. ஓம் பூஹ
भूर्भुवस्सु वरों ममोपात्त समस्त दुरितक्षयद्वारा श्री परमेश्वर प्रीत्यर्थम शुभे शोभने मुहूर्ते आद्य ब्रह्मणः द्वितीयपरार्धे श्वेतवराहकल्पे वैवस्वत मन्वन्तरे अष्टाविंशति तमे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतखण्डे मेरोः दक्षिणे पार्श्वे शकाब्दे अस्मिन् वर्तमाने व्यावहारिके प्रभवादीनां षष्ट्याः संवत्सराणां मध्ये पराभवनाम संवत्सरे दक्षिणायने वर्षऋतौ सिंहमासे शुक्लपक्षे पौर्णमास्यां शुभतिथौ वासरः गुरुवासरयुक्तायां श्रविष्ठानक्षत्रयुक्तायां शुभयोग शुभकरण एवं गुण विशेषण विशिष्टायाम् अस्यां पौर्णमास्यां शुभतिथौ परमेश्वर प्रीत्यर्थं तैष्यां पौर्णमास्यां अध्याय उत्सर्जन अकरण प्रायश्चित्तार्थम् अष्टोत्तर शत संख्यया कामोकार्षीत् मन्युरकार्षीत् इति महामंत्र जपम करिष्ये அப்படி சொல்லிட்டு வடக்கால அந்த கட்டதரத்தையை மட்டும் போட்டுடுறது. கையை அலம்பிக்கணும். பிரணவசிய ரிஷிர் பிரம்மா தேவி காயத்ரி சந்தா பண்ணிவிட்டு முடிந்தால் எல்லாரும் 10 பிராணாயாமம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காமோகாரிஷீன் மண்யுரகாரிஷீன் நமோ நமஹ காமோகாரிஷீன் மண்யுரகாரிஷீன் நமோ நமஹ அப்படின்னு 108 தடவை அந்த ஜபத்தை பண்ணிட்டு 108 தடவை முடிஞ்ச உடனே திருப்பி ஒரு ஓம்பு பிராணாயாமம் பண்ணிவிட்டு உத்தமே சிகரே தேவி பூமியாம் பர்வத மூர்தனி பிராமணேபியோக்கியன ஞானம் கச்சதேவி யதாசுகம் சொல்லிட்டு ஏந்து நின்றுண்டு சந்தியாவந்தனத்தில் வர மித்திரஸ்ய ஜர்ஷணி திருத்தா சொல்லி அபிவாதய நமஸ்காரா இதை பண்ணிவிட்டு காமோகார ஜபம் இத்துடன் முடிந்தது. அதற்கப்புறம் அவாவா மாத்தியான்னிகம் பண்ணுங்கோ. பவித்திரத்தை கட்டி பஞ்சபாத்திர உத்தரணியில் போட்டுட்டு இல்லை ஒரு தட்டில் வச்சுவிட்டு அவாவா பவித்திரத்தை திருப்பி மாற்றி போட்டுக்கூடாது. அதனால் அவாவா பவித்திரத்தை அடையாளமாக அவாவா தட்டில் வச்சுட்டு மாத்தியான்னிகம் செய்யவும்.